ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கேட் டவுன். வாங்க இன்னைக்கு நம்ம நியான் என்ன பிளான் பண்றான்னு பார்க்கலாம். இந்த சிட்டியோட பாப்புலரான ஆள் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்ன சார், டிவில ஒரு சூப்பரான ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இனிமே நான் டிவியே பார்க்க போறது இல்ல. ஏன் சார்? ஏன்னா எந்த சேனல்ல பார்த்தாலும் நியான்ற பத்தியே புகழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. நான் அதை பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன். உங்க கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியும் சார். நியானுக்கு சரியா டான்ஸ் ஆடவும் வராது, பார்க்கவும் ஸ்மார்ட்டா இல்ல. எல்லாத்துக்கு மேல நியாண்டற மாதிரி பலசாலியும் இல்ல. அவன் பாப்புலர் ஆக வாய்ப்பே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கிங்கோ. அநேகமா அவருக்கு இப்போ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது என்னமோ நிஜம்தான். நீங்க 2 பேரும் ஒத்த கால நின்னா கூட அவனை மாதிரி மாற முடியாது. இல்ல, நியான் ரொம்ப புத்திசாலி. அவன் பாப்புலர் ஆகிறதுக்காக இதுக்கு அவனோட மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துக்காக டாக்டர் ஹோஹோ கிட்ட போனா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் பெரிய புத்திசாலி. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. நீ என்ன சொல்ற கான்? இவ ஏன் இவ்வளவு அவசர குடுக்கியா இருக்கான்னு தான் புரியல. அவன் புத்திசாலியா இருந்தா என்ன, முட்டாளா இருந்தா என்ன, அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. அந்த விஷயத்துல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சார். இருந்தாலும் ஒரு வாட்டி ப்ரொஃபசரை பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இது யாரு சார்? இவன் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கானா? என்ன முட்டாளாக்க பாக்குறியா? இந்த சூடான இடத்துல பெண்குயின் எப்படி இருக்கும்? இது ரொம்ப குளிர்ச்சியான ஊஹூ டவுன், ரொம்ப கூலா தான் இருக்கும். ஓஹோ, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஊஹூ டவுன். சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். இந்த சிட்டிக்குள்ள நீங்க வரவே முடியாது. நான் தான் பிபி பெண்குயின். என்னோட முதல் கேள்வியை கேட்கவா? கேளு. தீஃபோட தலைவர் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டானே, நீங்க அவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அடடா, இது எவ்வளவு ஈஸியான கேள்வி. இதுக்கான பதில் ஹேண்ட்கர்ச்சீஃப். சரியான பதில தான் நீ சொன்ன. ஓகே, புகழாத. எனக்கு அது பிடிக்காது. அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி இதுதான். அதையும் கேட்டேன், எனக்கு வேற தெரியாது. அது தெரியாதா? உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். வெளிச்சம் கம்மியா இருக்கும்போது வெளியே வருவாங்க, ஜாஸ்தியா இருக்கும்போது உள்ள போயிடுவாங்க. அது யாருன்னு சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அது என்ன பொருள்? வெளிச்சத்தை பார்த்து ஓடி ஒளிர பொருள் ஏதாவது இருக்கா என்ன? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அதுக்கு சரியான பதில் நிழல். அது எப்படி? வெளிச்சம் அதிகமா இருக்கும்போது நம்ம நிழல் தெரியாதுல்ல. நானும் பாக்குறேன். நீங்க என் ப்ரொஃபசர் ஊஹூ கிட்ட எப்படிதான் பேசுறீங்கன்னு. அவர் அந்த அளவுக்கு டென்ஷன் பார்ட்டியா என்ன? அவரு கேட்ட ஒரு கேள்வி கூட என்னால பதில் சொல்லவே முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்களும் சொல்றீங்களான்னு பாப்போம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவரோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன். அவர் எங்க இருக்காரு? அவர் அங்க இருக்காரு. எங்க? அவர் அந்த லேப்ல உட்கார்ந்துகிட்டு இந்த சிட்டியோட இதிகாசத்தையும் தன்னோட வரலாறையும் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு எழுதுவாரு. அதாவது அவரு மகான் நியோன் கிட்ட தோத்துட்டேன்னு எழுதுவாரு. கண்டிப்பா இந்த வாட்டி நீங்க ஜெயிக்கணும் சார். அவர் இப்ப உள்ள இருக்காரா இல்லையா? அவர் உள்ளதா இருக்காரு, ஆனா பதில் சொல்ல மாட்டாரு. அவருக்கு மத்தவங்களை பாக்குறது பேசுறது சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல, விட்டு தள்ளு. நான் இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். அவரை நான் இன்னைக்கு கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவேன். யார் அது இப்படி தொந்தரவு கொடுக்கறது? மணியை விடாம அடிச்சுட்டு இருக்கிறது. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அப்புறமா வாங்கோ. முதல்ல நான் ஒரு விடுகதை கேட்க போறேன். சொல்லு, நான் யாருன்னு தெரியுமா? நான் அவசரப்பட்டு கதவை திறந்துட்டேனே. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்றது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்ப நீதான டாக்டர் ஹுய் ஹுய்? ஓடா எப்ப டாக்டர் ஓஹோ, நீ யாருன்னு சொல்லு. நான் தான் நியான். இந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். நான் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆனவன். என் கூட மோதிரியா? உன் கூட எதுக்கு நான் மோதணும்? யாரு புத்திசாலின்னு வாதாடி பார்க்கலாம். ஓ, என் கூட போட்டி போட வந்திருக்கியா? என்ன இது வரைக்கும் தோக்கடிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கவா? டாக்டர் ஓய் ஓய் யாரையும் அவர் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் அவருக்கு பயம். எங்க அவர் நியான் கிட்ட தோத்துருவாரோங்கிற பயம். 2வது, அவரோட வீடு ரொம்ப அழுக்கா இருக்கும். 3வது, அவர் படுத்து தூங்கிடுவாரு. கேள்வியே புரியல, உள்ள வா. இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். யாரு முதல்ல பதில் சொல்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன் பாருங்க. என்னடா முதல் கேள்வி? எந்த ஒரு பொருளுக்கு 3 கண்ணு இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கும்? என்கிட்ட இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறது? அப்படி என்ன பொருள் சார் அது? சிக்னல். அசத்திட்டீங்க சார், சூப்பரா பதில் சொன்னீங்க.
இப்ப நான் என் சைடுல இருந்து ஒரு கேள்வியை கேக்குறேன். கேளு, கேட்டு பாரு. கேள்வியை நல்லா கவனமா கேளு. யாருக்கு 10 கண்களும் 20 கால்களும் இருக்கும்? யாரா இருக்கும்? 10 கண்ணு 20 காலா? அப்படி இருக்கா என்ன? ஆமா இருக்காங்க. உனக்கு தந்த டைம் முடிஞ்சு போச்சு. உன்னால பதில் சொல்ல முடியல. சரியான பதில் பூதம். இப்படி ஏமாந்துட்டே. அடுத்த கேள்வி கேக்குறாரு. திருடன மாதிரி ஒரு பொருளை கொண்டு போவோம், அந்த பொருள் என்ன, அது சொல்லு. இருங்க, அதுக்கான சரியான பதில் ஹேண்ட் கர்ச்சீஃப். தப்பான பதிலு. சரியான பதிலு ஹேண்டிகேப். சார், நீங்க இப்ப கஷ்டமான கேள்வியை கேளுங்க. இப்ப இது என்னோட கேள்வி நேரம். ரெஸ்டாரண்ட்ல எந்த பொருள் அதிகமா கீழே விழுந்து உடையும்? டூத் பிக்கு. இது சரியான பதிலாச்சே. இப்ப 2 பேரோட பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு. என்னோட டர்ன். ட்ரம்பெட், ட்ரம்ஸ், வயலின், இதுல என்ன வாத்தியத்துக்கு நம்ம இறக்கத்தை காட்டுறது இல்ல? சொல்லு. அட சொல்லு. என்னது? ட்ரம்பெட், ட்ரம், வயலின்ல இருக்கிறதா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன சொல்லுங்க. ஆமா, பதில் சொல்லுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. சரியான பதில் ட்ரம்ஸ். சரி இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ட்ரம் மேல நம்ம ஏன் இறக்க காட்டுறதே இல்ல? கையில 2 குச்சியை வச்சுக்கிட்டு ட்ரம்ஸ போட்டு தட்டு தட்டுறோம்ல, அதுதான். அடடா, எல்லாத்துக்கும் கரெக்டா சொல்றீங்க. சரி ஓகே, இப்ப கஷ்டமான கேள்வி கேக்குறேன். அத சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கங்க. யாரவன் எதையும் சாப்பிடாம எதையும் குடிக்காம பெருசாவறான் சின்னதாவறான்? நிலா. இப்ப நாம தோத்துறோம் போல இருக்கே. மறுபடியும் ஜெயிச்சுட்ட பாத்தி இல்ல. ரொம்ப நேரம் பேச்சு டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுப்பா. கொஞ்ச நேரம் தூக்க போறேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா என்ன வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் கிளம்பட்டுமா? என்ன இது இப்படி ஆயிடுச்சு? அது இருக்கு பாருங்க அந்த புக். என்னது? இந்த புக் உங்க கையில வந்துச்சுன்னா நீங்களும் டாக்டர் மாதிரியே பெரிய புத்திசாலி ஆயிடுவீங்க. சரியா சொன்ன. வேணாம் சார், அப்படி திருடுறது தப்பான விஷயம். இது ஒண்ணும் திருட்டுல. படிச்சு பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட போறோம். என்னையா சத்தாது? நில்லுங்கடா, தொடர்ந்துடா, நில்லுங்கடா. அது என்னோட முக்கியமான புக்கு. இப்ப இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய புத்திசாலி ஆக போறேன். முதல்ல இந்த புக்கை நான் தான் படிப்பேன். என்கிட்ட கொடு. அத நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? அத நான் தான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த புக்கை பத்தி நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். இல்ல, நான் தரவே மாட்டேன். ஐயோ, புக்கு போச்சு. என்னோட புக்கு. இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்க போறேன். நியாகோ, நீ இப்படி பேசாம இருக்க கூடாது, பதில் சொல்லணும். கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க அட பாவி நியாண்டர், உனக்கு யார் சொன்னது நாங்க ஆபத்துல இருக்கோம்னு? யாரோ காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க, நான் வந்துட்டேன். சரி, அது நல்ல விஷயம் தான். நீ தான் வந்துட்டிய. அந்த புக்கையும் புடிச்சு கொடு. நல்ல வேளை இந்த புக்கு தண்ணியில விழாம இருந்தது. இதுல ஒண்ணுமே எழுதாம இருக்கு. எதுவுமே இல்லையே. இந்த புக்க புடி. எதுக்கு இப்ப இந்த புக்கை என்கிட்ட தர? திருட்டு பாயல, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில சொல்லியே ஆகணும். தப்பா பதில சொன்னா நான் தண்டனை கொடுப்பேன். இந்த கேள்விக்கு பதில சொல்லு. எந்த சாப்பாட்டு பொருளும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்? மெதுவடையா? ரொம்ப சரியா சொல்லிட்டப்பா. பிரமாதம். அப்படின்னா இது உங்களோட புக்கா? ஆமாம்பா. ஆமா, அதுல ஒண்ணுமே எழுதி வைக்கவே இல்லையே. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப சரியா சொன்ன. ஞானமோ விஞ்ஞானமோ எல்லா புக்ஸையும் படிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதான் உண்மை. முத்த எடுக்கணும்னா கடலுக்குள்ள மூழ்கித்தான் ஆகணும். ஆமா, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன உங்களோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது அவர்கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டேன். நீ சரியான முட்டாள். கோன், வா நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தான் நானும் இருப்பேன். தம்பி நியாண்டர், இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குற, பதில் சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம இப்ப எங்கேயாவது கிளம்பும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளவு ஈஸியான கேள்வி. சரியான பதில் பாய் பாய். நானும் சொல்ல போறேன். பாய் பாய்.
அடடா சின்ன பையன் முட்டாளாகிட்டான். டேய் இங்க வாடா, வாட்ட ஒரு கேள்வி கேட்க விட மாட்டேன்டா. ஆஹா, என்ன தைரியம் உனக்கு? கீழே வான்னு சொல்றேன்ல, கீழே வா. வழக்கம் போல நியான் தன்னோட மூக்க உடைச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அடுத்த செக்மெண்ட்ல அவன் நியான்ரை எப்படி சந்திக்கிறான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க.